பாக்யராஜ் சார் இறந்துட்டாருன்னு காலையில் நியூஸ் கேட்டுட்டு ஓடி வந்தேன். நான் 2 வீடு தள்ளி தான் இருக்கேன். சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்துட்டே இருப்பேன். அவர் வழக்கம் போல் இன்னைக்கு காலையில் இவரெல்லாம் கூட வாக்கிங் போயிருக்காரு. வாக்கிங் போயிட்டு வந்து அப்படியே டக்குன்னு உட்காந்துருக்காரு. அங்கேயே கொலாப்ஸ் ஆயிருக்காரு. ரியலி சேட் டு நோ. நல்ல ஆரோக்கியமாக இருந்திருக்காரு. நேற்று கூட நல்லா வாசலில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாருன்னு நெய்பர்ஸ்லாம் பார்த்தேன்னு சொன்னாங்க. ரியலி சேட் டு நோ. பாக்யராஜ் சார் இறந்தது ஒரு ஷாக்கு தான் எங்களுக்கு. ஏன்னா பாரதிராஜ் சார் கூட ரொம்ப நாள் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுமா சார்? பாரதிராஜா சார் இறந்தது கூட கொஞ்ச நாள் சிக்காக இருந்து இறந்தார். இவர் இறந்தது ரொம்ப ஷாக்காக இருக்குது. இது என்னால் நம்ப முடியல. ஐ ரியலி ஃபீல் சேட். அண்ட் பூர்ணிமா மேம்லாம் நல்ல எல்லாரோடையும் நல்லா இது பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க இன்னைக்கு அழுதுட்டு வர்றதை பார்த்தா என்னால் ஐ குட் நாட் பேர் இட். ரியலி சார் உடனே கொலாப்ஸ் ஆனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாக்யராஜ் சார் பாரதிராஜா சார்னா உடனே பாக்யராஜ் சாரை மறக்கவே மாட்டோம். அவர் எப்பவுமே சிரிச்ச மூஞ்சி அது அப்படியே இருக்குது. இப்போ கூட இது இன்னும் காலையிலேருந்து சாக்ஸ் கூட கழட்டல, அப்படியே கொண்டிருக்காங்க. ரியலி சேட். டெய்லி வாக்கிங் போவோம். இன்னைக்கு பர்டிகுலராக மேடமும் அவரும் வாக் பண்ணாங்க. இந்த 3 டேஸாக வாக் பண்ணி தான் இருக்காங்க. யூஸ்வலாக தனித்தனியாக தான் வாக் பண்ணுவாங்க. பட் 3 நாளாக பார்க்குறோம். பின்னாடியே வருவான் வாக்கிங்கில் எதுவும் பட் அந்த என்ட்ரன்ஸ் நின்றுட்டாங்க கொஞ்ச நேரம். ஏன்னு தெரியல. நாங்கள் போயிட்டோம் அப்படி. அதுக்கப்புறம் என்னாச்சும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு உட்காரும் போது அப்படி சொன்னாங்க. வீட்டுக்கு போய்ட்டு உட்காந்தோன்னு சொன்னாங்க. அவ்வளோதான் தெரியும். ரோடில் பார்த்தோட சரி இன்னும் இறந்த மாதிரி தெரியல. இருக்கிறாருன்னா நினைக்கிறேன். பார்த்து ஸ்டேடியம் விழல எதுவுமே நடந்து வந்தாங்க. 2 பேரும் ஒன்றா கை பிடிச்சி வாக்கிங் வந்தாங்க. மேடமும் 2 பேரும் சேர்ந்து 3 நாளாக வராங்க ரெகுலராக. டென்னிஸ் ஸ்டேடியம் நம்ம டென்னிஸ் ஸ்டேடியம் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் அது வாசல் நின்று வந்தாங்க 2 பேரும். காருக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க. வீட்டுக்கு வந்தோடனே அது மாதிரி அப்புறம் தான் எங்களுக்கு தெரியல. அப்புறமா தெரிஞ்சது. அதனால் இப்போ அவர் இருக்கா மாதிரி தான் எங்களுக்கு தெரியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.